டிஃபென்ஸ் அகாடமி நம்ம நியூ அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்திய துணை ராணுவ படைப்பிரிவுகள்ல ட்ரேட்மேன் பணியிடங்களுக்கு வருடந்தோறும் ஆட்களை தேர்வு பண்றாங்க. அத அந்தந்த ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தோம்னா நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ நம்ம சொல்லி இருக்கிற மாதிரி இப்ப துணை ராணுவ படைப்பிரிவு இந்தியாவோட மிகவும் பழமையான துணை ராணுவ படைப்பிரிவு அசாம் ரைபிள்ஸ், அதுல இருந்து ட்ரேட்மேன் மற்றும் டெக்னிக்கலுக்கான பணியிடங்கள் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இதே மாதிரி CISF ட்ரேட்மேன் டெக்னிக்கல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பார்த்தா அப்படின்னா BSF ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எல்லா செலக்ஷனுக்கும் ஒரே செலக்ஷன் ப்ரொசீஜர் தான், ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான், எந்த மாறுதலுமே கிடையாது. சோ நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்ப மனசு வச்சாலும் உங்களால இந்த ட்ரேட்மேன் என்ட்ரிஸ்ல உங்களுக்கான ஒரு வேக்கண்ட ரிசர்வ் பண்ண முடியும். சோ நீங்க இந்த வருடம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. இந்த வீடியோல என்ன டீடைல் அப்படின்றத கிளியரா சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா அசாம் ரைபிள்ஸ் செலக்ஷன் போர்டு பார்த்தா அப்படின்னா ட்ரேட்மேன் மற்றும் டெக்னீஷியனுக்கான ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. சோ 2025ல அசாம் ரைபிள்ல ட்ரேட்மேன் டெக்னிக்கலுக்கான ஆட்கள் மொத்தம் எத்தனை வேக்கண்ட் அப்படின்னா 215 காலி பணியிடங்கள். சோ செலக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்டிபிகேஷன் தான் வரும். அதுக்கப்புறம் டீடைல்டு நோட்டிபிகேஷன் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ வெப்சைட்ல ரிலீஸ் பண்ண 1 மந்த் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ளை பண்ண 2 or 3 மந்த்ஸ்க்குள்ள பார்த்தா அப்படின்னா நீங்க பிசிக்கல் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ பிசிக்கல் முடிச்ச 3 மாசத்துல ரிட்டர்ன் அட்டென்ட் பண்ணுவீங்க. சோ ரிட்டர்ன் முடிச்ச அடுத்த 3 மாதத்துல ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வரும். சோ அதுக்கப்புறம் மெடிக்கல் டிவி எல்லாமே போவீங்க. சோ செலக்ஷன் எல்லாத்தையுமே ப்ரொசீஜர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும். சோ இதுல ரிட்டர்ன்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதன் அடிப்படையில கட் ஆஃப் வரும். சோ உங்களுக்கு ரிட்டர்ன் தான் பார்த்தா அப்படின்னா மொத்தமா 3 இடத்துல பிரதிபலிக்க போகுது. சோ உங்களுக்கு மெடிக்கல் கட் ஆஃப்ல வரணும், இல்ல ஃபைனல்ல வரணும், இல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னாலும் உங்களை சூஸ் பண்ண வைக்க போறது ரிட்டர்ன் கட் ஆஃப் மட்டும்தான். சோ 100 மார்க் இருக்கு ரிட்டர்ன்ல மட்டும். இப்ப இருந்து படிச்சாலும் ஈஸியா சிலபஸை கவர் பண்ணி பாஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இதுல எப்ப நடத்த போறாங்க அப்படின்னா ஏப்ரல் 3rd or 4th வீக்ல நடத்த போறாங்க. 2025 ஏப்ரல் 3rd வீக் ஆர் 4th வீக் இதுக்கான ஃபர்ஸ்ட் பேஸ் செலக்ஷன் டெஸ்ட் நடக்கும். அதாவது பிசிக்கலை பத்தி கவலையே வேண்டாம். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ள ஓடினா போதும், யூ ஆர் குவாலிஃபைடு. சரிங்களா? ஈஸியா டெய்லி மார்னிங் ஈவினிங் ஒரு 1 hour பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த டைமிங் நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ பிசிக்கல் முடிச்ச 2 மாசம் 1 மாசத்துக்குள்ள உங்களால ரிட்டனுக்கு போர்ஷனை கவர் பண்ணவே முடியாது. குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது டைம் வேணும். 6 மாசமாவது படிச்சாதான் உங்களால பாராமிலிட்டரி சிலபஸே கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் கிளியர் அட்டென்ட் பண்ண முடியும். அப்படி அட்டென்ட் பண்ற கேண்டிடேட் ஈஸியா ஃபைனல்ஸ் வந்துருவீங்க. சோ இப்ப இருந்து அதாவது பிப்ரவரியில இருந்து படிக்கிற கேண்டிடேட் ரிட்டர்ன்ல இல்ல ஃபைனல்ல ஈஸியா வந்துருவீங்க. சோ நீங்க தாமதிக்க வேண்டாம். ஏப்ரல்ல பிசிக்கலை முடிச்சுட்டு அடுத்ததா பார்த்தோன்னா ஜூன் மாசம் எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலையை மாத்திருங்க. சோ ஏப்ரலுக்கு பிசிக்கலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில வந்து ஜாயின் பண்ணுங்க. மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் ஜஸ்ட் பிசிக்கல் மட்டும் பண்ணிட்டு கிளாஸஸ்ல உட்காருங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டடிக்கு கன்வெர்ட் ஆயிருங்க. சோ இவ்வளவுதான். என்னென்ன ட்ரேட்மேன் டெக்னீஷியன் போஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதுல 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு எது அட்டென்ட் பண்ண முடியும்னு சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கு இந்த சஃபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, சஃபாய் வாலான்னு சொல்லுவாங்க, கிளீனிங் ஒர்க்கர். சரிங்களா? சோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்கள் தேர்வு பண்றாங்க. மொத்தமா 70 பணியிடங்கள். இந்த ட்ரேட்மேன் பிரிவுல நீங்க போகணும் அப்படின்னா 70 வேக்கண்ட் இருக்கு. அதுல ஒரு வேக்கண்ட் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணணும். சோ இந்தியா முழுக்க காம்படிஷன் இருக்கு. நல்லா படிக்கணும், நல்லா பிசிக்கல் பண்ணணும், எந்த மெடிக்கல் ஃபால்ட் இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களால குவாலிஃபைட் ஆக முடியும். சஃபாய் வாலாக்கு அடுத்ததா அதிக வேக்கண்ட் எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா வெஹிக்கிள் மெக்கானிக் போட்டிருக்காங்க, ரேடியோ மெக்கானிக் போட்டிருக்காங்க, பிளம்பருக்கு போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ட்ரேடுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும் பிளஸ் ஐடிஐ பண்ணிருக்கணும். பண்ணிருந்தா நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. சோ டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், பார்மசிஸ்ட், வெட்டினரி அசிஸ்டன்ட் சொல்லி நிறைய விதமான டெக்னீஷியன் பிரிவுகள் இருக்கு. சோ எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 215 காலி பணியிடங்கள். நமக்கு தேவை இதுல 1. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறது 10th முடிச்சிருந்தீங்கன்னா போதும், சஃபாய் வாலா ட்ரை பண்ணலாம். சோ சஃபாய் வாலாக்கு உங்க எல்லாத்துக்குமே ஓப்பன் காம்படிஷன் எலிஜிபிள் இருக்கு. நல்லா படிச்சீங்கன்னா போதும், கொஞ்சம் பிசிக்கல் பண்ணீங்கன்னா போதும், இந்த ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுக்கான செலக்ஷனை போஸ்டை ரிசர்வ் பண்ணிடலாம். சோ நீங்க இந்த செலக்ஷன்ல குவாலிஃபைட் ஆகி உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க.
ஒரே முயற்சியில நிறைவான பயிற்சியை கொடுத்து உங்களை 100% வெற்றி அடைய செய்யறேன். ஸோ வேற ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து ரெக்ரூட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறந்துடாம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.